நல்லா காரசாரமாக புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? புதினாவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். பருப்பு வந்து நல்லா ப்ரௌனாக ஆனதுக்கு அப்புறமா கழுவி வச்ச புதினா தழையும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வணக்கினா போதும், கலர் வந்து மாறவே கூடாது. இப்போ நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா தேங்காய், கொஞ்சம் புளி, உப்பு, பெருங்காயம் போட்டுடணும். நல்லா வணக்கிட்டு இதை வந்து அப்படியே ஆற விட்டுடலாம். ரொம்ப வந்து வணங்கவே கூடாது. கீரையோட கலர் வந்து மாறவே கூடாது. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ தான் ட்விஸ்ட்டு, கொஞ்சமாக பொட்டுக்கடலையை சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சிட்டோன்னா சூப்பரான புதினா சட்னி ரெடி. இந்த சட்னியில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். இட்லி, தோசை கூட சூப்பராக இருக்கும். நல்லா இட்லியையும் இந்த தோசையும் நல்லா அந்த சட்னியில் ஒரு குளிப்பாட்டி சாப்பிட்டோன்னா அமேசிங்காக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.